ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். எல்லாமே கரெக்ட். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். குறுக்கு எவ வந்தாலும் நீ உன்னை நான் தான் கட்டுவேன் ரவிமரியா சொல்ல அப்படி உள்ள பிரேம் குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இப்போ மலேசியா போயிருந்தேன், வண்டியை எடுக்கிறேன், ஒருத்தன் உள்ளே வந்து இந்த கௌசிக் குறுக்கு இந்த கௌசிக் வந்தா மலேசியா வரைக்கும் வந்திருக்கானா போப்பா கௌசிக்கு போ. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா ரீல்ஸ்ல பார்த்தா பயங்கரமாக பைக்கில் போவான், போய்கிட்டு டப்புன்னு ஒரு நாய் பட்டு கீழே விழுந்துருவாங்க. அந்த நாய் திரும்பி செத்து போயிட்டு அந்த செருப்பு எனக்கு தானப்பா. அடா ஒரு செருப்புக்காக என்னை சாவ சொல்றியா? அப்ப நீ சாக மாட்டியாப்பா? ஷூட் பண்ணோம், அது வரல. நீ செத்து போனா இந்த அம்மா எனக்காப்பா செருப்புல இருந்து அம்மா போயிடுச்சா? அப்படி பேச அடிப்பார். இருப்பா சாப்பிட்டுக்கிறேன், இருப்பா. நைட் 11 10:30 மணி இருக்கும். நேராக போய் டயட் ரூமில் போய், சார் லவ் பேர்ட்ஸ் செஞ்சேன்னு கேட்டு அடிச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க வீட்டில் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் லவ் பேர்ட்ஸ் மட்டும் வளர்ப்பீங்க, ஆனால் லவ் மட்டும் எதிர்ப்பீங்களா? அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்கும் தெரியும். உங்க வீட்டுல மட்டும் லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பீங்க, ஆனா உங்க வீட்டுக்குள்ள ஒரு லவ் வந்தா எதிர்ப்பீங்களா? ஃபர்ஸ்ட் ரவிமரியா மைண்ட் குடும்பத்தாரில் அடிச்சாப்புல ஹிட்டு, மனகுத்தி பறவையில் அடிக்கிறாப்புல ஹிட்டு, தேசிகராஜாவில் அடிக்கிறாப்புல ஹிட்டு. அதனால அவர் நானும் ஏதாவது படம் கமிட் பண்ணால் டைரக்டர் பேசுவாப்புல, புளிய 4 வெளுத்தா தான் படம் ஹிட்டாக. அப்புறம் அந்த படத்தில் காம்பினேஷனே இல்லை. ஒரு நாள் ரவி வந்து செட்டில் உட்காந்துருக்காப்புல, ஏன் வந்த அப்படின்னு கேட்டேன். உன்னை அடித்தா தானே ஹிட்டு, டைரக்டர் சொன்னேன் அப்படின்னா சம்மந்தம் இல்லாமல் ஓரமாக போனான்னு சூத்துக்கு செத்தவனா இருக்கான், அவன் வெளியே இருக்குன்னு சொல்கிறாங்க. வயசாங்களா வெளியே வெளியே இருக்கு வயசாங்களா எடுபட்ட போயிடா வயசம் கேட்டால் எதுக்கு அப்படி மண்டையில் அடிக்கிறீங்க. இப்போ சின்ன ஒரு கேம், அது நல்ல ஒரு ஃபன்னாக பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சாரோட ஃபேவரட்டான டைலாக்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை சாரோட மாடுலேஷன் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸ்க்ரீன்லலாம். ஸோ நீங்கள் சார் சொல்லி பேசினா எப்படி இருக்கும் சாரோட ஃபேவரட்டான டைலாக்ஸ்லாம்? ஸோ இந்த செருப்புகளுக்காக அது ரிலேட்டடாகவே ஃபஸ்ட்டு டைலாக்கு, அந்த அப்பா இந்த செருப்பு எனக்கு தானே நீ செத்து போனா அந்த டைலாக் ஃபஸ்ட்டு சார் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. யாராவது இங்கே இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் பேசுங்க. ஐரா ஃபஸ்ட்டு சார். அப்பா இந்த செருப்பு நீ செத்து போனால் எனக்கு தானே அது. அப்பா நீ செத்து போனா இந்த செருப்பு எனக்கு தானேப்பா. ஏண்டா ஒரு செருப்பு நீ சாவ சொல்றியா? அப்போ நீ சாவ மாட்டியா? அப்போ எனக்கு செருப்பே கிடைக்காதா? எனக்கு செருப்பு வேணும். அந்த மாதிரிலாம் முடியவே முடியாது. செத்து போன அந்த செருப்பு எனக்கு தானே, அந்த மாடுலேஷன் மட்டும் சொல்லுங்க. அப்பா நீ செத்து போயிட்டு அந்த செருப்பு எனக்கு தானேப்பா. ஏண்டா ஒரு செருப்புக்காக என்னை சாவ சொல்றியா? அப்ப நீ சாக மாட்டியாப்பா? நீ சாகவே மாட்டியாப்பா? ஆக்சுவலா அந்த படத்துல எல்லா டைலாக்குமே மீம் தானே சார். இருக்கப்பட்ட டைலாக்லாம் அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அதனால ஐஸ்கிரீமுக்காக அடிச்சுட்டு சாவறீங்கடா நீங்களாம் மாடு முட்டி தான் சாவறீங்க, அந்த டைலாக்கா இருக்கு. ஒரு 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 சீன் ஷூட் பண்ணோம், அது வரல. ஓ என்ன? நானும் ஜெயக்குமார் சாரும் அப்பா பையன் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ வந்து அவங்க ஒரு லேடி வந்து அது ஃபார்மில் சாப்பாடு வைப்பாங்க. ஏய் எனக்கும் கை வை, எங்கள் அப்பனுக்கு மட்டும் வைக்கிறேன் அப்படிம்பேன். அந்த பொம்பளைய ஏய் இவங்கெல்லாம் பேசாத அம்மான்னு சொல்லு அப்படிம்பாரு. அவனோட எப்படி பார்த்துட்டு அப்பா நீ செத்து போனா இந்த அம்மா எனக்காப்பா. செருப்புல இருந்து அம்மா போயிடுச்சா? அப்பா நீ செத்து போனது அம்மா எனக்காப்பா. அவனை அந்த பொம்பளை ஐயோ எடுக்கிட்டவ எப்படி பேசுகிறா பாரு, அந்த பொம்பளை போதும் ஏன்னா இப்படி பேசுகிறா அடிப்பார். இருப்பா சாப்பிட்டுக்கிறேன் இருப்பா அப்படிம்பார். அப்படியெல்லாம் நிறைய ஒரு 2 3 எடுத்தோம். ஆனால் இதையே போதும், கட்டில் எனக்காப்பா, இது எனக்காப்பா, இது அப்படி போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேர்ல்டு ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில் நீ செத்து போனால் எனக்கு தெரியும்னு ஒரு கேனப்பையை கேட்டது நான் ஒருத்தன் தான். புரியுங்களா உங்களுக்கு? போர்லேயே 2 வகை உண்டு, ஒன்று வைக்க போர், ஒன்று அக்க போர். அது மனோராவில் இருக்கும். காக்கா ராதாகிருஷ்ணன் பேசிட்டு எனக்கு கல்யாணம் அப்படின்ட்டு ஓரணவர் பார்த்துருவோம். 10 காசு விடு அப்படின்னு சொல்லி நாற்காலிங்கிற படத்தில் அதில் ஒன்று இருக்கும். ஆமாம்
அப்புறமேல் மம்பட்டியானில் செந்தில் அண்ணன் ஒன்று பண்ணியிருப்பார். இப்படி நிறையா இருக்கும். பட் இதுதான் எக்ஸ்ட்ரீமாக போய் நீ செத்தா கட்டில் எனக்கு தானே செருப்பு எனக்கு தானான்னு போயிருந்தேன் போனது. ஓகே, நெக்ஸ்ட் டைலாக் அது யார் பேச போகிறீங்க பார்த்துக்கோங்க. குறுக்கு இந்த கௌஷிக் வந்தா அந்த டைலாக். குறுக்கு இந்த கௌஷிக் வந்தா தேசிங்கராஜால பேசிப்பார். குறுக்கு எவன் வந்தாலும் நீ உன்னை நான் தான் கட்டுவேன் அப்படின்னு ரவிமரியா சொல்லுவாங்க. அதுக்கு இடையில நான் உள்ள வந்து இடையில அந்த கௌசிக் வந்தான் அப்படின்னு, அதாவது குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அப்படி மெம்பர் கௌசிக்கு அப்படி உள்ள ஃப்ரேம் பண்ணிட்டு குறுக்கு இந்த கௌசிக் வந்தா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இப்போ மலேசியா போயிருந்தேன். மலேசியா போயிட்டு ஒரு இடத்துல ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டு அப்படி வண்டியை எடுக்கிறேன். ஒருத்தன் உள்ளே வந்து இந்த கௌசிக் குறுக்கு இந்த கௌசிக் வந்தா மலேசியா வரைக்கும் வந்திருக்கானா போப்பா கௌசிக்கு போப்பா செத்துருவேன் தள்ளி போ அப்படின்பா. அப்புறம் ஒரு ரீல்ஸ்லாம் பார்த்தா பயங்கரமாக பைக்கில் போவான். போய்கிட்டு டப்புன்னு ஒரு நாய் பட்டு கீழே விழுந்துருவாங்க. அந்த நாய் திரும்பி சார் அந்த மாதிரி பார்க்கறது உண்டா நீங்க? நான் பார்த்தேன். பார்த்துட்டு என்னடா இதத்துக்கு இங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன். ஓகே, இப்போ இந்த டைலாக் நீங்க பேச போறீங்க. நானா இல்ல டைரக்டர் சார்ட்ட கொடுத்துருவோமா? இது சின்னது, நான் பாத்துக்கிறேன். அது பெருசு தானே. ஆமா ஆமா, கண்டிப்பா எல்லாம் நடிக்க வச்சவரு அவர் பெருசா நடிக்கட்டும். டைரக்டர்ல ஆமா, கண்டிப்பா நடிக்க வச்சிடலாம். ஏன்னா சார் வந்து நடிக்க வச்சல அப்படி இங்க போட்டோம். நான் தானே சார்? நான் முன்னாடி லீட் சொல்லிடுறேன். இந்த தாய் மாமனை மீறி குறுக்க யார் வந்தாலும் நடக்காது. குறுக்க இந்த கௌஷிக் வந்தா எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். ஸோ நெக்ஸ்ட் டைரக்டர் கொடுத்தலாம் சார். பெருசா கொடுங்க. சும்மா ஊர்ல இருக்கிற அறிவாரி ஃபுல்லா இந்த ஊர்ல தான் இருக்கிறான். அவாலேஷன் சொல்லுங்க சார். டேய் எண்ணெய் உள்ள வை. டேய் எண்ணெய் உள்ள வைடா அப்படின்னு எண்ணெய் வந்து தூக்கிடுவாங்க. நான் சொன்ன ஆயில சொல்லியிருப்பேன். டேய் எண்ணெய் உள்ள வை அப்படின்னா எண்ணெய் உள்ள வை அப்படின்னு எண்ணெய் தூக்கிடுவாங்க. டே வைடா எண்ணெய் தூக்கி வச்சாலும் எண்ணெய் தூக்குறீங்க. ஊரில் இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊரில் தான் இருக்காங்க. ஊர்ல இருக்கிற அறிவாளிக்கு பூரா இங்கே தான் இருக்காங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். எல்லாருமே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சரி, சாரை ஒரு டைலாக் பேச வச்சலாம்னு நினைக்கிறேன். டேய் இந்த பாயசம் எங்கடா? டேய் பாயசடா. சார் பாயசம் கட்டு உட்காந்துட்டான் சார். ஐயோ சோத்துக்கு செத்தவனா இருப்பான். அவன் வெளியே இருக்குன்னு சொல்கிறான். பாயசம்டா வெளியே இருக்கு. பாயசம் வெளியே இருக்குது. பாயசம் வெளியே வா. முந்திரி போடுறா பழம்பு போட்டுருக்கா வெளியே வா. நீங்கள் சாப்பிட்டீங்களா வெளியே வா வா பாயசங்களா எடுபட்ட வேலை பாயசம் கட்டா எதில் அப்படி மண்டையில் அடிக்கிறீங்க. சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர். இந்த மாதிரி ஸ்பாட்ல ஏதாவது ஒரு காமெடி நீங்களே உருவாக்கி போட்டிருக்கீங்களா சார்? ஏன்னா எங்களுக்கு தெரியாது இல்லையா, அதெல்லாம் நிறைய போட்டிருக்கீங்க. செம்ம ட்ரெண்டாக இருந்தது. அப்படியே ஒரு நாள் ஷூட் பண்ணோம். வந்து சிவகார்த்தியனும் அந்த அவரும் மனமுத்தி பறையில் ஓடிடுவாங்க. எங்கே இருக்குன்னு சொல்லி ரவிமரியா எங்களை போட்டு அடிப்பார். அடித்தோன்னே அன்றைக்கி முடிஞ்சிருச்சு. பின்னாடி லவ் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். எடுத்துக்கிட்டு முடிச்சாச்சு. போய் ரூமில் போய் படுத்தாச்சு. நைட்டில் போய் பேசியிருக்கையில் அடித்தாவில்ல நல்லா இருந்துச்சுல சீனு அடித்தாங்கல்ல அந்த ஓகே ஹியூமர் ஓகேவா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தோன்னே டக்குன்னு நைட் 11-10:30 மணி இருக்கும். நேராக போய் டைரக்டர் ரூமில் போய் சார் லவ் பேர்ட்ஸ் எங்கேன்னு கேட்டு அடிச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க வீட்டில் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் லவ் பேர்ட்ஸ் மட்டும் வளர்ப்பீங்க ஆனால் லவ் மட்டும் எதிர்ப்பீங்களா? ஆனால் லவ் பேர்ட்ஸ்லாம் லவ் எதிர்ப்பீங்களா அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்கும் இல்லைன்னு அப்படின்ட்டு அவர் ஐயோ நான் என்ன சார் அவனு இல்லை அந்த செட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி அந்த வீடெல்லாம் முடிச்சிட்டாங்க. அந்த டென்ட் அந்த லவ் பேர்ட்ஸ் கூண்டெல்லாம் கேஜெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க போகிறாங்க அப்படின்னு பேசுங்க சார் சொல்லி 10 மணிக்கு மேலே அடித்து நாளைக்கு இதை திருப்பி எடுக்கணும்னு சொல்லி திருப்பி லவ் பேர்ட்ஸ்லாம் கொண்டு வந்து இறக்கி காலையில் 7:30 மணிக்கு போய் அதை எடுத்து ரவிமரியா வந்து அடித்து அப்புறம் அந்த எடுத்தான். அதுக்காகவே போனோம். சரி இல்லை இன்றைக்கி எடுக்க முடியாது பேட்ச் வச்சுக்கலாம் டைட் வச்சுக்கலாம் அப்படிலாம் இல்லை. திருப்பி அதை எடுங்க. அதுக்கு முதல்ல செட் ஒர்க்லாம் கலட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வச்சு எடுத்தது. இப்போ என்னென்னா திருப்பி ரவிமரியா வந்து என்னை அடிக்கிறாப்புல. ஃபஸ்ட்டு ரவிமரியா மாண்டி உருமத்தாரில் அடித்தாப்புல ஹிட்டு. ஆமாம். மனமுத்தி பறவையில் அடிக்கிறாப்புல ஹிட்டு. தேசிங்கராஜாவில் அடிக்கிறாப்புல ஹிட்டு. அதனால் அவர் நானும் ஏதாவது படம் கமிட் பண்ணால் டைரக்டர் பேசுவாப்புல புளியை 4 வெளுத்தா தான் படம் ஹிட்டாங்க அப்படிங்கிறாப்புல. அப்புறம் அந்த படத்தில் காம்பினேஷனே இல்லை. ஒரு நாள் ரவி வந்து செட்டில் உட்காந்துருக்காப்புல. ஏன் வந்த அப்படின்னு கேட்டேன்.
யோ உன்னை அடித்தா தானே ஹிட்டு டேரக்டர்கிட்ட சொன்னேன் அப்படின்னா சம்மந்தம் இல்லாமல் ஓரமாக போனான்னு ஓரமாக போனான். இது என்ன ஓரம்? ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்டையும் கேட்டாலும் சாரோட ஒர்க் பண்ண விஷயம், அவர் ஒரு சீனியராக இருந்தாலும் உங்களுக்கு தர ஸ்பேஸ், அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்படி இருந்தது உங்களுக்கு? அவர் சீனியர் தான், பட் அந்த மாதிரி நடந்துக்கல. he was வெரி ஃப்ரெண்ட்லி, ரொம்ப டவுன் டு அர்த், எல்லாரையுமே அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு என்கரேஜ் பண்ணிக்கிட்டு. ஆக்சுவலி அவர் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவர் ஸ்பேஸில் ரிசர்வ்டாக இருந்துட்டு போகலாம். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எல்லாரோடையும் மிங்கிள் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப யோசித்தேன் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு. ஆனால் அதுக்கப்புறமா போக போக தெரிஞ்சிச்சு இஸ் அ வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன். ஸோ ஆக்சுவலி வெரி ஹாப்பி. இவ்வளோ சீனியரான ஒரு ஆர்டிஸ்ட் கூட அவரோட மெயின் ஜோனரில் நான் நடிச்சிருக்கிறேன், இந்த சென்ஸ் காமெடி. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு டைரக்டர் சார். ஆமாம், பேசிக்கலி அஜித் சார் இருக்கிற சூர்யா சார் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணும்போது அவர் ஆல்ரெடி வந்து நம்மளை பார்க்கும்போது டேரக்டர் கண்ணோட தான் பார்ப்பார். அது ஒன்று இருக்குது. அங்கே ஒரு டேரக்டர் இருக்காங்க, இங்கே ஒரு டேரக்டர் இருக்காங்க, அவரும் சரி நடிக்கிறாங்க. when he is reading the script இல்லையா, அவங்களுக்கு அதோட எல்லா கட்டும் எல்லாமே புரியுது. ஸோ ஒவ்வொரு விஷயமும் சார் வந்து உள்ள, ஏன்னா காமெடி அப்படிங்கிறது ஒரு சீரியஸ் பிஸ்னஸ். இவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கே எனக்கு வந்து வாஸ் லேர்னிங். ஓகே ஓகே. ஸோ அப்படி சார்ட்ட இருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன சொல்லுங்கள்? ஸ்பான்டேனிட்டி. ஒரு 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 விஷயம் படித்த உடனே பிரெயின் வந்து கண்டினியூஸாக வேலை செய்யுது அப்படிங்கிறது வந்து நான் சார் கிட்ட பார்த்தேன். நிறைய இதில் ஆர்டிஸ்ட், பட் சார் சீனியர் இருக்கிறனால எனக்கும் அவருக்கும் நிறைய காம்பினேஷன்ஸ் உண்டு. ஸோ ஐயாவும் சொல்லிட்டு இருந்த மாதிரி சார் வந்து ஒன்று படிச்சுட்டு அப்போ அங்கே போயிட்டு சில இம்ப்ரவைசேஷன்ஸ் நடக்கும் வித் டைரக்டர் இருக்கும்போது அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி. சார் ஒன்று படிக்கும்போதே வந்து இல்லை அது இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னும் போது வந்து இந்த மாதிரி அதை அப்ரோச் பண்ணலாம், இந்த மாதிரி சொல்லலாம், நீ இது சொல்லு. நானே சம்டைம்ஸ் சார் சும்மா ஏதாவது ஒன்று காதில் போட்டால் அவர் வேணான்னு சொல்கிறது கிடையாது. ஓகே. ஒரு அதனால தான் ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் வேலை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஆக்சுவலி சினிமா. ஏன்னா அது எண்ட் ஆஃப் தி டே இது வந்து மக்களை வந்து லைக்கணும் ஒரு என்டர்டெயின் பண்ண போகிறோம். ஸோ அதில் என்ன ஈகோ அப்படின்றதுலாம் வந்து சார் கிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. அதுவும் டேரக்டர் சாரும் இருக்கும், அவருக்கும் ஈகோ இல்லை, அவரும் பார்த்துட்டு இருக்காரு. இது வேணாண்டா, நானே சார் கிட்ட போய் நிறைய சொல்லுவேன், ப்ரோ டார்லிங் இது பண்ணலாமா, ஓகேடா இது பண்ணிக்கோ, இது பண்ணவே பண்ணாது அதுவும் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிவ் அண்ட் டேக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அது இருந்தால் தான் ஹெல்த்தியாகவே போகும் ஷூட்டிங். இவங்க உள்ள ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே இருக்காங்க, நானும் ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே இருக்கேன், எல்லாருமே இருக்காங்கன்னா அந்த ப்ராஜெக்டுக்காக தான் இருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க, சில கருத்துக்கள் சொல்கிறாங்க, சில விஷயங்கள் சொல்கிறாங்க, அதை அக்செப்ட் பண்ணுறதுல தப்பும் கிடையாது, தப்பே கிடையாது. ஆக்சுவலி என்னன்னா அவங்க எதுக்காக சொல்கிறாங்க, இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணுன்றதுக்காக தான் சொல்கிறாங்க. இப்போ அண்ணன் வந்து அவர் இதுதான் சீன், இதுதான் டைலாக்ஸ் அப்படின்னா அந்த டைலாக்கை ஃபுல்லாக வந்து உள்வாங்கிப்பார். உள்வாங்கிட்டு அவர் கிளியராக ஒரு இதில் இருப்பார். பட் ஆனால் அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அந்த டைலாக்கை விட பல மடங்குகள் வந்து அவர் வந்து ரெடி பண்ணி ஒன்று டெலிவரி பண்ணுவார். ஸோ அது நல்லாயிருக்கும். அதனால் அவரை ஃப்ரீயாக விட்டால் தானே அவர் அது பண்ணுவார். இல்லை அதை பண்ணக்கூடாது, இதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணணும்னு சொன்னோம்னா வந்து அவருக்கும் அவ்வளோதான் இருக்குங்க. அவர் பாட்டு அவர் மெஷின் மாதிரி வந்துட்டு போயிடுவார். அப்புறம் ஆமாம், அதுவும் நான் அவங்களும் ஒரு விஷயம் சொன்னால் தானே அந்த கனெக்ட் இருக்கும் இல்லையா, அதுக்காக. அப்புறம் இது காமெடி போகும்போது ஸ்பான்டேனியஸாக என்ன வருதோ அது ஒரு அக்செப்ட் பண்ணணும். அப்புறம் அண்ணனுக்கு அது ஸ்பான்டேனியஸ் வந்து தாராளம் கண்டிப்பாக கொட்டி கிடக்கு. இந்த செருப்பு வச்சு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எப்படி திங்க் பண்ணீங்க? இது ஆக்சுவலி வந்து ஸ்கிரிப்ட் வந்து எழுச்சூர் அரவிந்த் சார் அவர் தான் அவர் வந்து நிறைய படங்கள் கதை திரைக்கதையெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவுமே அவர் தான். ஸோ அவருடைய ஜானர், அவர் வந்து காமெடி ஸ்கிரிப்டுக்கு பேர் போன ஒரு ரைட்டர் அவர். ஸோ அவர் கொடுக்கும்போது ஓகே காமெடி, ஃபஸ்ட் அட்டம்ப்ட் நமக்கு காமெடியாக இருக்கும்ன்றது தான், காமெடி ஜானராக இருக்கும்ன்றது தான் ரொம்ப டஃப்பாக இருந்து யோசிச்சேன். பட் ஆனால் சிங்கமொழி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் தோணுன்னு ஓகே ஃப்ரீ பண்ணிக்கிட்டேன். ஓகே ரைட். அவர் பார்த்துப்பாரு, அவர் பார்த்துக்கிட்டாரு. அப்புறம் வேக் ராஜகோபால் டார்லிங் ஓகே எல்லாம் செட் ஆனாங்க. ஐரா எல்லாம் அப்படி செட் ஆனோடனே டீம்மா, இது ஃபுல் டீம் ஒர்க் தான் வந்து சினிமான்றது. நல்ல டீம் அமைஞ்சது மொத்தமாகவே. லைட் யூனிட்லேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்ல டீம் அமைஞ்சது. அந்த டீம் எஃபெக்டிவ் தான் இன்றைக்கி செருப்பு ஜாக்கிரது. நீங்கள் சொல்லுங்கள், ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சில நேரம் சார் மாதிரி காமெடி கவுண்டர் கொடுக்குற ஆட்கள் இருந்தால் சில நேரம் ஒரு சீன் பண்ணும்போது நம்மளை அறியாமல் சிரிச்சிரும், அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா ஷூட்டிங் ஸ்பாட்டில்? ஆக்சுவலி இல்லை, அந்த மாதிரி நடக்கலை, அதுக்கு உள்டாவாக நடந்துச்சு. எப்படி என்ன நடந்தது? அதாவது இப்போ நம்ம பேசிட்டோம்னா டப்புன்னு சிரிச்சுறாங்க. அப்புறம்னா இப்போ யாராவது நம்ம வேறு செட்டில் பார்ப்போம்,
அண்ணன் பேசுவார், யாரும் சிரிச்சிடாதீங்க, சீரியஸாருங்க, நீ நம்ம சிரிச்சா இல்லை சார் அவரை பார்த்தா வச்சுக்கோ அப்படிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படி நடக்கும். பட்டு எனக்கும் ஐராவுக்கும் காம்பினேஷன் ரொம்ப கம்மி. ஒன் ஃபைன் டே ஒரு காம்பினேஷன் இருந்துச்சு. ஓகே. அவங்க ஆக்ட் பண்ணுற பார்த்து எனக்கு நான் சிரிச்சிட்டேன். அந்த செட்டு அந்த அந்த எப்படி டே எஃபெக்ட் முடிச்சு நைட் எஃபெக்ட் வேறு இருக்குது. நைட் எஃபெக்ட்டு அரௌண்டு டைம் வந்து 12 நைட் 12 லாஸ்ட் நாள் ஷூட்டு. இன்னும் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இது நிறைய வச்சுருக்காரு, இன்னும் 10-15 வச்சுருக்காரு. அப்படியா? ஆமாம், அன்றைக்கி கொஞ்சம் ஏகப்பட்டது. அப்போ நானே சிரிச்சிட்டேன். அப்புறம் சிரிச்சிட்டானே அண்ணே கொஞ்சம் வாங்க ரெடின்னு. இல்லை ஐரா பார்க்கறது பண்ணும்போது எனக்கு சிரிப்பு வந்துருதுன்னு. அப்புறம் செகண்ட் டைமும் நான் சிரிச்சிட்டேன். அப்புறம் தேர்ட் டைம் நான் கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன், நல்லா பண்ணேன். அப்புறமேல் நான் கூப்பிட்டு அதை ரீல்ஸாகவே பண்ணோம். நீ பண்ணதை நான் சிரிச்சிட்டேன், இதை ரீல்ஸாக பண்ணுவோம்னு. அவ்வளோ பெர்ஃபார்மர் ரொம்ப அழகாக பண்ணுது. இவங்களை சீரியல்ஸில் நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக நான் அந்த சிங்கப்பெண்ணை அதில் பார்த்துருக்கேன். அதில் வந்து பார்த்ததுக்கப்புறம் நேராக பார்க்கல, இந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி அன்றைக்கே ஃபஸ்ட்டு டேரக்டர்கிட்ட நான் கேட்டேன். ஆமாம் அப்படின்னு. இப்படி பண்ணுவாங்க, தமிழ்லாம் தெரியுமாங்கன்னு, திருக்குறளே எழுதும்னு பாருங்க. என்னை ஃபஸ்ட்டு என்னை டேரெக்டாக கூட பேசலை, விவேக் கிட்ட போய் இந்த புல்லட்டை சொல்லு, சாப்பாடு சாப்பிடணும், மோந்து பார்த்து வச்சிடக்கூடாது ஃபஸ்ட்டாக சொன்னார். நான் ஹாய் சார்ன்னு பதில் சொல்ல, இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ எனக்கு அப்போவே ஏன் நம்மள்ட்ட டைரெக்டாக பேச மாட்டுறாரு அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் லாஸ்ட் டே தான் பேசவே ஆரம்பித்தோம். இல்லை அண்ணன் வந்து பெண்கள்லாம் தள்ளியே நிற்பாப்புல, பெண்கள்லாம் தள்ளி நிற்பாப்புல. முக்கியமாக சார் உங்கள்கிட்ட கேட்டாலும் அவங்க கூட நிறைய யங்ஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, நீங்களுமே அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இந்த யங் ஜென்ரேஷனோட ஆக்டிங் அந்த ஒரு விஷயம் எப்படி சார் இருக்குது? அவங்க போடுற எஃபர்ட்டாக இருக்கட்டும், அதை நீங்கள் பார்க்குற அளவுக்கு எப்படி இருக்காங்க? இல்லை எனக்கு பார்த்த சில நேரங்களில் பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த லெவலில் இந்த ஏஜில் இப்படி பண்ணுறாங்களே, இவ்வளோ எஃபர்ட் இருக்குது எல்லாம் அப்படின்னு மாதிரி இருக்குது. சில நேரம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. என்னோட ஒன்றுமே தெரியாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இவங்கெல்லாம் என்னடா செய்ய போகிறாங்க அப்படின்னு இருக்கும். சில பேர்லாம் பார்த்தோன்னா பயங்கர எக்ஸ்ட்ரானரா இப்படி பண்ணிட்டாங்கண்ணா அப்படி இப்படின்னு இருக்கும். சில இதெல்லாம் அந்த ஃபிலிமோட கெமிஸ்ட்ரி ஒன்று, இதில் இப்படி திரும்பணும், இப்படி திரும்பக்கூடாது, இப்படி பேசணும், இதுக்கு ஒரு பாஸ் விடணும், இங்கே பார்க்கணும், இதை வந்து ஃபில்கரிங்லாம் பேசணும், இதை திக்கி பேசணும், இதை வந்து இது அதிகப்படுத்தி பேசணும் அப்படின்லாம் ஒன்று இருக்குல்ல. இதெல்லாம் இன்னும் கற்றுக்கிறாமல் இருக்காங்களே, பழைய சினிமாவை தெரியாமல் இருக்காங்களே அப்படின்னு நினச்சி எனக்கு ரொம்ப கோவம் வரும். அந்த கோவத்தை என்னால் காட்ட முடியாது. நான் பேசாமல் சைலண்ட்டாக இருந்து பேசாமல் பார்த்துட்டு போயிடுவேன். அப்புறமேல் சில நேரத்தில் எப்படிப்பா சூப்பர் எக்ஸ்ட்ரானரி அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பேன். அப்புறமேல எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ இருக்க எல்லாருமே ஃபிட்னஸில் ரொம்ப இருக்காங்க. பர்டிகுலர்லி கேர்ள்ஸு, அதுவும் பாய்ஸ் எல்லாம் அதெல்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. இந்த இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 100 நாள் நான்வெஜ் சாப்பிட மாட்டார். 100 நாள் சாப்பிட மாட்டார். நம்மளால முடியவே முடியாது. 100 நிமிஷம் கூட யோசிக்க முடியாது. 365 நாள் சாப்பிட மாட்டாங்க. 365 நான்வெஜ் இல்லை. அது மாதிரி இவ்வளோ ஃபிட்டாக இவ்வளோ இருக்குது. சரி, ஏன்னா இவங்களுக்கு அந்த வயசு இருக்குது, நம்ம ஓடி ஒரு இடத்துல உட்காரணும், அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற இதில் இருக்குது. அதனால் எனக்கு அது இருக்குது. எனக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, சூப்பராகவும் பார்க்குறேன், இன்னும் கற்றுக்கிறாமல் இருக்காங்களே அப்படின்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் இப்படி பிடிச்சி இப்படி போயிடட்டும், அப்போ வந்துடலாம், ஒரு லைஃப் கிடைக்கும்னு பார்ப்பேன். இல்லை சார், அமெரிக்கா மாப்பிள்ளைலாம் கிடையாது, ஹீரோ தான் அப்படின்றது அந்த ஆளுகளேன்னு பார்க்குறேன். ஹீரோலாம் வேணலாம் சார், அமெரிக்கா மாப்பிள்ளை கிடைச்சாலும் எக்மோரில் ஸ்டால் போட்டு உட்காந்துக்கிறேன் சார் அப்படிங்கிறதையும் பார்க்குறேன். நான் நிறையா டெய்லி வேறு ஷூட்டிங் போகல, ஒவ்வொரு கேரக்டரையும் பார்க்குறேன், பாராட்டுறேன், அதே நேரத்தில் பரிதாபப்படுறேன். வேறு நம்மளால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்ம கூட இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு இதை பண்ணி நம்ம சொல்லலாம். அவ்வளோதான். இப்போ இந்த ஜென்ரேஷனில் உள்ள அந்த யாராவது ஒரு யங்ஸ்டர், ஒரு டேரக்டராக இருக்கட்டும் இல்லைனா ஆக்டராக இருக்கட்டும், யாராவது ரொம்ப அட்மையர் பண்ணிக்கிறாங்களா அது உங்களை? ரொம்ப ஏதாவது இவங்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? சொல்கிற செருப்புகள் ஜாக்கிரதை, ராஜேஷ்லாம் இருக்காரு, இந்த சிவா இருக்காரு, விவேக் இருக்காரு, நம்ம ஐரா இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ என்னென்னா, இப்போ ஒரு படத்தில் டைரக்டராக அவர் ஒர்க் பண்ணுறாரு 5ஆம் வேதத்தில். அப்போ வந்து இவரை மீட் பண்ணுறாரு. இவருக்கு ஒரு படம் கிடைக்கிது, நீங்கள் தான் வாங்க டார்லிங்னு இவர் போகிறாரு. அப்போயே நம்ம பேசி வச்சுருக்காங்க பண்ணணும் அப்படின்னு. இவங்க ஐரா வந்து ஜியோ என்னமோ ஜிக்கு கொண்டு போய் ஜியில் இந்த பொண்ணை நடிக்க வைக்கணும்னு ராஜேஷ் தான் கூப்பிட்றாரு. ராஜேஷோட பார்வையில் நிறைய படங்கள் பார்க்குறாரு, நிறைய கேரக்டர்ஸ் பார்க்குறாரு, எல்லாமே இருக்குது. இப்போ என்னை பற்றி சொல்லும்போது சரி அண்ணன் இருக்குது, அண்ணன் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறாரு.
ஓகேவா? அப்போ எனக்கு என்னென்னா நான் போகிறேன் ஒரு ஃபிலிம்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 27 சீன், செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் ஹாஃப் 1.5 டூரேஷன், செகண்ட் ஹாஃப் இப்படின்னு ஒரு ஃபிலிமில் எத்தனை 6 எபிசோட்ஸு சீரியஸு அது ஸ்ட்ரீமிங் அதெல்லாம் அயலிக்கு அப்புறம் நான் இப்போ தான் பண்ணுறேன் ஜீல. அப்போ யாராவது ஒருத்தர் தெளிவாகணும். அப்போ இவர் வந்து ஹீரோ நம்புறாரு, இல்லை எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இவர் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறாரு, அப்புறம் ஹீரோயினி கரெக்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறாரு. அவங்களுக்கு இல்லை அந்த டேரக்டர் ஒன்றும் இல்லை, நம்ம பிளாங்காக போய் க்ளீன் ஷில்லேட்டாக போய் பண்ணிட்டு வந்துடுவோம், டார்லிங் என்னை பார்த்துக்கிறாரு அப்படின்னு. எனக்கு என்னென்னா ஃபஸ்ட் டைம் விவேக்கிட்ட நடிக்கும்போது நிறைய கவுண்டர் இருக்கும்ல, நிறைய கவுண்டர் இருக்கும். போடா நான் போடும் இது யார் பா பைத்தியம்பா அப்படிங்கணும். இவர் எவ்வளோ குறைவாக பண்ண போகிறாரு, எவ்வளோ அதிகமாக பண்ணிடுவாரா, இல்லை கவுண்டர் உடனே எடுக்க மாட்டாரா, இல்லை மக்கப் பண்ண மாட்டாரா, இவர் வந்து ப்ராமிட்டிங் கேட்பாரா, ப்ராமிட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கேன். நம்ம சொன்னோம்னா கேட்க மாட்டாரா, இல்லைண்ணா எனக்கு இதுதான் வரும் என்னை விட்டுருங்கன்னு சொல்லிடுவாரா. இதெல்லாம் இருக்குது சினிமாவில் இருக்குது. இல்லை நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன், நான் இது வரைக்கும் இப்படி தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு. ஆனால் இப்படி பண்ணு, நீ இப்படி போ, இதை பண்ணு, அப்படி பண்ணான்னா க்ளீனாக பண்ணிடுவார். ஓகேவா? இவருக்கு அதெல்லாம் கிடையாது. பேப்பர் வந்துச்சா வாங்க வாங்க ரெடி அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க எல்லா விஷயங்களும் தெரியும். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், எங்கே அவுட் போகிறோம், என்ன எத்தனை மணிக்கு பிரேக்குன்னு தெரியாதபடி மற்றபடி எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் மேக்ஸிமம் கற்றுக்கிடுவாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு பெரிய லென்த்து, ஒரு பெரிய சீரியலே பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் சொன்னால் போகும், அது இவங்களுக்கு கூட தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக இவங்ககிட்ட வேணால் சொல்லிட்டு போயிடுவேன், இன்னும் நல்லா கும்முன்னு இருமா அப்படிங்கிறதுக்காக மோந்து பார்த்துட்டு போயிடாது, நல்லா சாப்பிடுன்னு வேணா சொல்லிட்டு. பட் இவங்க பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் இப்படி ஒரு இவ்வளோ அழகான பொண்ணோட யாராவது பேசாமல் இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்று நான் பேசினேன். பட் எல்லாருமே இந்த ஏஜில் இவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கும்போது இன்னும் ஒரு 20 இயர்ஸ் கழிச்செல்லாம் பாருங்களேன் வேறு ஒரு ஏரியாவில் இருப்பாங்க. இவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி இவங்களே ஹீரோயினாக இருப்பாங்க, இவரே ப்ரொடியூஸ் பண்ணி இவரே வில்லனாக கூட மாறலாம், இவரே ப்ரொடியூஸ் பண்ணி எங்கள் 2 பேர்த்தையும் வச்சு கூட படம் கூட பண்ணலாம், எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். நான் பண்ணுறேன். உங்களுடைய பாசிட்டிவ் அந்த வைபுக்கே வந்து இந்த வெப் சீரிஸ் நல்லா போகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருமே எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ.